வணக்கம். மேற்குறி செய்திகள். ஜிப்மரில் இரட்டை குடியிருப்பு பெற்றவர்கள் சேர்க்கப்பட்டதால் புதுச்சேரி காரைக்கால் மாணவர்கள் பாதித்துள்ளதாக சபாநாயகர் செல்வம் கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் விதியை மீறி இரட்டை குடியிருப்பு பெற்ற 9 பேர் நடப்பாண்டு சேர்க்கப்பட்டுள்ளனர் என்றும், இதனால் புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த 9 மாணவர்கள் சேர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், இதுகுறித்து கவர்னர், முதல்வர், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு புகார் அளிக்கப்பட்டது என்றும், அதன் அடிப்படையில் ஜிப்மரில் 9 பேரின் சேர்க்கை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2 நாட்களில் புதுச்சேரி, காரைக்காலை சேர்ந்த 60 பேர் ஜிப்மரில் இளநிலை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளதாகவும், முதல்வர் சட்டசபையில் அறிவித்த 5 லட்சத்துக்கான சிறப்பு மருத்துவ சிகிச்சை திட்டத்தின் கோப்பு கவர்னருக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்றும், அனுமதி கிடைத்ததும் விரைவில் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தடையில்லா சான்று பெற்று தமிழக பகுதி மருத்துவமனைகளிலும் மூலம் சிகிச்சை பெறலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி, காரைக்கால் பிராந்தியங்களில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கைபேசி செயலி மூலமாக வேலைவாய்ப்பு அலுவலக பதிவினை மேற்கொள்ளலாம் என்று வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி வேலைவாய்ப்பு அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசு தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் சான்றிதழ்களை பதிவு செய்வதில் ஏற்படும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும், மாணவர்களின் நலன் கருதியும் கடந்த 2023ஆம் ஆண்டை போன்று நிகழ்வாண்டான 2024-25ஆம் ஆண்டிலும் பள்ளி கல்வி இயக்ககம் மூலமாக மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழ் பெறப்பட்டு கைபேசி செயலி மூலம் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியங்களில் 10ஆம் வகுப்பு உண்மை சான்றிதழ் பெற்ற மாணவர்கள் வேலைவாய்ப்புக்கு பதிவுக்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நேரில் அணுக வேண்டாம் என்றும், 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியை கைபேசி செயலியில் பதியும் முறை தொழிலாளர் நலத்துறை இணையத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது என்றும், அதன் மூலம் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு அடையாள அட்டையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிமன்ற வழக்கு முடிந்த பின்பு காவல்துறையில் 60 சப் இன்ஸ்பெக்டர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் கூறியுள்ளார். புதுச்சேரி காவல்துறை செயல்பாடுகள் தொடர்பாக போலீஸ் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்றது. மேலும் சைபர் கிரைமில் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் குற்றம் புரிந்த கும்பலை பிடித்து வந்த போலீசாரை அமைச்சர் நமச்சிவாயம் பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், புதுவையில் 34 இடங்களில் புதிய போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், நகரை கண்காணிக்க 17 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவற்றை செயல்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், போக்குவரத்து மிகுந்த இடங்களில் மேம்பாலங்கள் அமைத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், நீதிமன்ற வழக்கு முடிந்த பின்பு 60 உதவி ஆய்வாளர்கள் பணியிடம் நிரப்பப்படும் என்றும் தெரிவித்தார். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் 9.70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய ஆழ்துளை கிணற்றினை மக்கள் பயன்பாட்டிற்காக தொகுதி எம்எல்ஏ அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்கிட பழைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறை மூலமாக 9.70 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் ஏற்கனவே பழுதுபட்ட ஆழ்துளை கிணற்றுக்கு மாறாக புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். திட்டத்தின் மூலமாக சிலுக்காரிபாளையம், கொச்சிபாளையம், மயிலம்பாதை கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அனுமதியின்றி பொது இடங்களில் பேனர்கள், கட்அவுட்டுகள் மற்றும் கொடிகள் வைப்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் அனுமதியின்றி பொது இடங்களில் வைக்கப்பட்டிருக்கும் பேனர்கள், கட்அவுட்டுகள் மற்றும் கொடிகள் அகற்றுவது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை, பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். அனுமதியின்றி பொது இடங்களில் பேனர்கள், கட்அவுட்டுகள் மற்றும் கொடிகள் வைப்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் பேனர்கள் அகற்றுவதற்கான செலவின தொகையை சம்பந்தப்பட்டவர்களிடம் வசூலிக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். அனுமதியின்றி பொது இடங்களில் பேனர்கள், கட்அவுட்டுகள் மற்றும் கொடிகள் வைத்துள்ளவர்கள் தாமாக முன்வந்து அதனை அகற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வலியுறுத்தியுள்ளார். காரைக்கால் பர்வதேஸ்வரன் தேவஸ்தான நில மோசடி குறித்து சிபிஐ விசாரணை நடத்திட வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பர்வதீஸ்வரன் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட சுமார் 3 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலத்தை 60 மனைகளாக பிரித்து பல்வேறு நபர்கள் பெயரில் அரசு மனை பட்டாவாக போலியாக தயாரித்து முயற்சித்திருப்பதாகவும், இதனை கண்டித்து இந்து முன்னணி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளனர். அந்த மனுவில்
கோவில் நிலத்தை விற்க முயற்சித்தவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசியல்வாதிகள், அதிகாரிகள், நில வணிகர்கள் என பல்வேறு தரப்பினர் இந்த நில மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும், எனவே இதுகுறித்து சிபிஐ விசாரணை அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து கடந்த மே மாதம் பார்வதி சிவன் கோவில் நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியனிடம் இந்து முன்னணி மனு அளித்துள்ளதாகவும், இதுகுறித்து எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் அவரை உடனடியாக அந்த பதவியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பத்ம விருதுக்கு விண்ணப்பித்தவர்களில் தகுதியான நபர்களை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் பத்ம விருது வேண்டி விண்ணப்பித்தவர்களில் தகுதியான நபர்களை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்வதற்காக அரசின் உயர்நிலைக்குழு ஆலோசனைக் கூட்டம் வணிக வரித்துறை வளாகத்தில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் தலைமை செயலர் சரத் சௌஹான், அரசு செயலர் கேசவன், செய்தி விளம்பரத்துறை இயக்குநர் கலியபெருமாள் மற்றும் உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு ஆலோசித்தனர். சார்பு செயலர்கள் புகைப்படத்துடன் கூடிய போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மக்களின் கல்வி, வேலைவாய்ப்பை பறிக்கும் சார்பு செயலர்கள் வாகனத்தை மறித்து முற்றுகை போராட்டம் என்றும், சார்பு செயலர்களின் புகைப்படத்துடன் திராவிட விடுதலைக் கழகத்தினர் சார்பில் போஸ்டர்கள் புதுச்சேரி முழுவதும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒட்டப்பட்டிருந்தது. இதனை அடுத்து சப் கலெக்டர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் வெளியிட்ட உத்தரவில் அரசு அதிகாரிகளின் புகைப்படத்துடன் பொது இடங்களில் ஆட்சேபனைக்கு உரிய வகையில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது என்றும், இத்தகைய செயல் அரசு ஊழியர்கள் பணி செய்வதில் இடையூறு செய்வது என்றும், புதுச்சேரி திறந்தவெளி அழகை சீர்கெடுக்கும் சட்டத்தின் கீழ் இது குற்றம் என்றும், இந்த போஸ்டர்களை 24 மணி நேரத்திற்குள் அகற்ற வேண்டும், மீறினால் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இதனையடுத்து பெரியகடை போலீசார் போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது புதுச்சேரி திறந்தவெளி அழகு சீர்கெடுக்கும் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்.